இந்த காளி ஊர்ல இருக்க நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாதனால அவங்க ஒய்ஃபை கூட்டிட்டு ஓடி வந்துட்டு இருக்காரு. அதை துரத்திட்டும் வராங்க. அப்போ ஒரு காட்டுக்குள்ள போயிடுறாங்க. அப்ப துரத்திட்டு வந்தவங்க இந்த காட்டுக்குள்ள போனவங்க யாருமே திரும்பி உயிரோட வந்ததே கிடையாது. சோ நம்மளும் போக தேவையில்லைன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் டயர்ட் ஆகி ஒரு மரத்துக்கிட்ட சாஞ்சி படுத்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒய்ஃப் கூப்பிடுற மாதிரி குரல் கேக்குது. ஆனா திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. சோ யாரு கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது திரும்பி பார்த்தாங்க தூங்கிட்டு இருந்த ஒய்ஃப் திடீர்னு காணாம போயிருக்காங்க. சோ இவனும் ஒய்ஃப் பேரை சொல்லி கத்திட்டே இருக்கான். பார்த்தா கொஞ்ச நேரத்துல அவன் ஒய்ஃப் அதே இடத்துல தான் இருக்காங்க. அதை பார்த்ததுமே இந்த காட்டுல ஏதோ அமானுஷமா நடக்குதுன்னு சொல்லிட்டு புரிய வருது. ஆனா அவங்க தாத்தாவுமே இந்த காட்டுல ஒரு புதையல் இருக்கும், அதுக்கான அடையாளத்தையும் சொல்லி வச்சிருப்பாரு. சோ இவன் அவன் ஒய்ஃபை கூட்டிட்டு போய் தேட ஆரம்பிக்கிறா. அப்போ ஒரு மரத்துல அந்த அடையாளத்தை பாக்குறான். சோ இங்கதான் அந்த புதையல் இருக்குன்னு தோண்ட ஆரம்பிச்சிடான். திடீர்னு பார்த்தா புயல் காத்து மாதிரி வீச ஆரம்பிக்குது. அப்பன்னு பார்த்து ஒரு மிருகம் வந்து காளி அங்கேயே கொன்னுடுது. இதை பார்த்தா மங்களம் அங்க வந்து பயந்து அந்த காட்டை விட்டே வெளியே ஓடி வந்துடுறாங்க. இப்ப இதெல்லாம் ரெண்டு பேர் படிச்சுட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க இந்த புக்கை எழுதின ஒருத்தர் கிட்ட போய் கேட்கறாங்க. அந்த காட்டுல இருந்து யாருமே உயிரோட வர முடியாதுன்னு சொன்னீங்க, ஆனா அந்த காளியோட ஒய்ஃப் மங்களம் ஒரு ப்ரொஃபசர் மட்டும் வந்திருக்காங்க, அதை பத்தி எழுதிருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்க புக்கே எழுதுற என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சோ இவரும் அவரோட பர்சனல் ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன எழுதுறாரோ அந்த பேப்பர் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா அந்த ப்ரொஃபசர் காட்டுக்குள்ள போனதுமே அமானுஷமா நடக்கிற மாதிரி தெரிஞ்சு அவர் திரும்பி வந்துருவாரு. அப்ப அந்த காட்டுல புதையல இருக்க விஷயம் தெரிஞ்சு வர்மான்றவர் இவரை பார்க்க வராரு. ஆக்சுவலா அந்த புதையல யாருமே எடுக்க கூடாதுன்னு 3 பகுதியா மேப்பை பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதுல ஒரு பகுதி வர்மா கிட்டயும் ஒரு பகுதி ப்ரொஃபசர் கிட்டயும் இருக்கும். சோ வர்மாவை இவர்கிட்ட நான் அந்த காட்டுக்குள்ள போக போற ஒரு பகுதி மேப்பை தாங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா இவர் இன்னொரு பகுதி மேப் உங்ககிட்ட இருந்தாதான் நீ நினைச்சது நடக்கும்னு சொல்ற, அதை நான் கண்டுபிடிச்சேன், இப்போதைக்கு தாங்கன்னு சொல்றாங்க. சோ இவரும் கொடுத்து அனுப்புறாரு. அண்ட் வர்மா முதல்ல அந்த காட்டுக்குள்ள போகாம 4 பேரை காசு கொடுத்து அனுப்பி வைக்கிற. அவங்களுமே அந்த காட்டோட கைடன்ஸ் மூலமா போயிட்டு இருக்காங்க. ஆனா இவர் சொல்ற வழியில போகாம அவங்க ஒரு மேப் வச்சிருக்காங்க, அது மூலமா போயிட்டு இருக்காங்க. சோ அதை பார்த்த இவருக்கு அந்த புதையலை எடுக்க தான் இவங்க வந்திருக்காங்கன்னு இவருக்கு தெரிஞ்சு போகுது. அதே சமயத்துல இவங்க போற வழியில ஒரு மரத்துல இருந்து ஒரு கண்ணு வந்து திறக்குது. ஆனா திடீர்னு இவங்க 4 பேருமே சேர்ந்து அந்த புதையலை கண்டுபிடிச்சாலுமே அவன் நம்மளுக்கு கம்மியான காசு தான் கொடுப்பான். ஆனா அந்த புதையலை எடுத்தா நம்ம பெரிய ஆளா இல்லைன்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. சோ ஜிபிஎஸ் ஆஃப் பண்ணிட்டு போகும்போது பின்னாடியே வர்மாவும் இந்த காட்டுக்குள்ள வந்துடுறான். ஆனா திடீர்னு ஒரு குரங்கு துரத்தும் போது ஒரு குழிக்குள்ள விழுந்துடுறான். இப்ப இந்த கேடுமே இவங்களுக்கே தெரியாம அந்த மேப்பை எடுத்துறான். அதே சமயத்துல காலையில எழுந்ததுமே ஒரு யானைலாம் இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. ஆனா பிரிஞ்சிடறாங்க. அப்போ ஒரு பொண்ணு அந்த காட்டுல இருக்க புலி கொன்னுடுது. அண்ட் கைடுமே இந்த மேப்பை எடுத்துக்கிட்டு அந்த புதையில இருக்க இடத்தை தேடி போறான். ஆனா பின்னாடியே அமானுஷமா துரத்த ஆரம்பிக்குது. இவனுமே அந்த புதையில இருக்க இடத்தை கண்டுபிடிச்சு கடப்பாரை எடுத்து தோண்ட ஆரம்பிக்கிறான். பார்த்தா அந்த காளி பார்த்தா அதே மிருகம் தான் காமிக்கிறாங்க. பெரிய யானை மேல இந்த புதையில காக்கிறதுக்காகவே ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. இவனை பார்த்த பெரிய கோல் எடுத்து குத்தி கொன்னுறாரு. இதை தூரத்துல இருந்து 2 கழுகு உருவத்துல இருந்தவங்க பார்த்துட்டு இருக்காங்க.